ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். நீங்க சுகமாயிருப்பீங்க அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்க கேட்போம். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, பயப்படாத. இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க பயப்படுறீங்களா? என்று சொல்றார், பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எதுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்களோ, எந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக நீங்க ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கிறீங்களோ, எந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக நீங்க உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, எந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஆண்டவரிடத்துல இந்த வருடத்துல நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அதிகமான முக்கியத்துவம் அந்த குறிப்பிட்ட காரியத்துக்கு நீங்க கொடுக்குறீங்களோ, ஆண்டவர் சொல்றாங்க, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த வேத பகுதியில சகரியா எலிசபெத் என்கிற ஒரு குடும்பத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இந்த சகரியா என்பவர் ஒரு ஆசாரியன். தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர். இவங்க 2 பேரும் வயசானவங்க. ஆனா கர்த்தர் சொன்ன எல்லா காரியத்தையும் அப்படியே செய்கிறவங்க. ஆனா இவங்களுக்கு என்ன இல்லை தெரியுமா? குழந்தை இல்லை. ஒரு நாள் இவர் ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக அவர் தேவாலயத்துக்குள்ள போகும்போது அங்க ஒரு தூதனை பார்க்கிறார். அவன் சொல்றான், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு அவனுக்கு பிறக்க போகிற பிள்ளையை குறித்ததான காரியங்களும் அங்கு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. அன்பானவர்களே, பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஆசாரியன் சகரியா, அவனுடைய மனைவி எலிசபெத். இவங்களுடைய வாழ்க்கையில இந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும். ஏன்னா தேவதூதன் சொல்றான், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ எதுக்காக ஜெபம் பண்ணியோ அது உனக்கு கிடைக்கும்னு சொல்லி அங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். எத்தனை ஆண்டுகள் இந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக அவங்க ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. பொறுமையா காத்திருந்திருக்கிறாங்க பாருங்க. எவ்வளவு பாடுகள் வந்திருக்கும், எவ்வளவு நிந்தைகள் வந்திருக்கும். ஆண்டவருடைய ஊழியத்தை தானே நீங்க செய்றீங்க, ஏன் உங்களுக்கு இவ்வளவு பாடு? ஏன் உங்களுக்கு இவ்வளவு அவமானம்? ஏன் உங்களுக்கு இவ்வளவு அசிங்கம்? இந்த ஆண்டவருக்கு தானே நீங்க வேலை செய்யறீங்க, இந்த ஆண்டவர் ஏன் உங்க காரியத்துல ஒரு அற்புதம் செய்யல? எவ்வளவு நிந்தை இருந்திருக்கும் பாருங்க. ஆனா அவ்வளோ நிந்தைகள் நடுவிலையும் பொறுமையா அவங்க காத்திருந்தபடியினால ஒரு நாள் வந்தது. ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவங்களுக்கு சொல்றாரு, பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, பயப்படாதீங்க, உங்க வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒருவேளை சகரியா எலிசபெத் குழந்தைக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க ஒருவேளை குழந்தைக்காக ஜெபிச்சிருக்கலாம், கடனுக்காக ஜெபிச்சிருக்கலாம், சாசின் போராட்டத்துக்காக ஜெபிச்சிருக்கலாம், உங்க கணவனுடைய மனைவியினுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நீங்க ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஆப்ரேஷனுக்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம், அல்லது பில்லி சூனிய போராட்டம் நீங்கும்படி நீங்க ஜெபம் பண்ணியிருக்கலாம். எந்த காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு, பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வரட்டும். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார்.
ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் தரப்போகிறாரு, ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதிலை கட்டளிட்டார்னு நீங்க விசுவாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். என்னோடு இணைந்து ஜெபிப்பீங்களா? பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினுடைய பாதத்திலே வருகிறோம். சகரியா எலிசபெத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆசாரிய ஊழியம் செய்த அந்த தேவ மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் அவங்க நடந்தாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் அப்படி தேவனை ஆராதித்து கொண்டிருக்கும் போது ஒரு தேவதூதன் அவனிடத்துல வந்து சொல்லுகிறான், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொன்னானே சுவாமி. ஆண்டவரே, அப்ப அந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக அவங்க ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக அந்த வயதிலையும் அவங்க ஜெபம் பண்ணி காத்திருக்காங்க. ஆண்டவர், எவ்வளவு பாடு வந்திருக்கும், எவ்வளோ வேதனை வந்திருக்கும், எவ்வளோ அவமானம் வந்திருக்கும், எவ்வளவு நிந்தைகள் வந்திருக்கும். அதன் நடுவிலையும் அவங்க ஜெபித்தபடியினால ஆண்டவர், நீங்க அந்த ஜெபத்தை கவனித்து அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்ற வேளையில் அற்புதம் செஞ்சிருக்கிறீங்க. இன்றைக்கும் ஆண்டவரே, நீங்க ரட்சிக்கப்பட்டு நீங்க சேர்ச்சிக்கு தானே போறீங்க, ஏன் உங்களுக்கு இவ்வளவு பாடு? ஆண்டவருக்கு தானே நீங்க ஊழியம் செய்றீங்க, ஏன் உங்களுக்கு இவ்வளவு பாடு? எப்ப பார்த்தாலும் பைபிள், எப்ப பார்த்தாலும் ஜெபம், எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம், எப்ப பார்த்தாலும் அந்நிய பாஷையில நிரம்பி நீங்க ஜெபம் பண்றீங்க, ஏன் உங்களுக்கு இவ்வளவு பாடு என்று மக்கள் நிந்திக்கிற நிந்தனைகள் உண்டு சுவாமி, மக்கள் பேசுகிற பேச்சுகள் உண்டு சுவாமி. ஆனாலும் இந்த சகரியாவை போல நாங்கள் பொறுமையாய் காத்திருக்கிறோம். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, எங்களுடைய வேண்டுதலும் கேட்கப்படுகிற ஒரு நாள் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற இவர்கள் வாழ்க்கையிலே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி இவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இன்று முதல் அவர்கள் வேண்டுகிற ஜெபிக்கிற காரியத்தில் தேவன் ஒரு அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். எந்தெந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக அவங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த குறிப்பிட்ட காரியத்தில் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படி செய்தும் அது நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க முதல் முறையா இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கிற ஒரு நபரா இருந்தா லாகிம் டிவி என்கிற எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை நாங்கள் அன்பாய் கேட்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்க பெற்ற நன்மைகளை மறக்காம எங்களுக்கு தெரிவிங்க. நாங்க உங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.